59 வருடங்களுக்கு அப்புறம் ஊழல் இல்லாத ஒரு அரசு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழக்கமாயிருக்கு. அது வரைக்கும் முழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னல 2, 3, 4 ஒரு நம்பர் சொன்னல 40 வரைக்கும் என்னென்ன அதுதான் இருந்துச்சு. ஒழிய 42,000 நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாலாம் தடவை என்ன அப்படிப்பட்ட இந்த கட்சியை என்ன சின்னாமணமாக்கி வச்சு செதைச்சு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரு எப்படிலாம் ஒரு கட்சியை அழிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு PhD யாராவது பண்ணாங்கன்னா அதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் பெரிய ஒரு உயர்ந்த லட்சியத்தோட தமிழக முதலமைச்சர் இதுக்காக நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றாரு. 60-70 நாள் தான் ஆயிருக்கு இந்த அரசாட்சியில். யாராவது ஒரு நிர்வாகி எங்கேயாவது ஒருத்தர் கட்டி போட ஆரம்பிச்சாருன்னா அதை பிடிச்சி நம்ம தலைவரோட சேர்க்க வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக விருதுநகருக்கு வந்தோம். முதல் தடவை வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினரான வருஷம் வர 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 பொறுப்புகள் கூடிக்கிட்டே தான் இருக்க ஒழிய என்றைக்கும் பொறுப்புகள் குறைஞ்ச பாடாக காணும். அதனால் இந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பொறுப்பு வேண்டுமென்றால் தயவுசெய்து பெருந்தலைவர் பிறந்த மண்ணுக்கு இல்லத்துக்கு வாங்க. இல்லத்தில் அவர் பிறந்த வீட்டில் அவருக்கு மாலை அனுசரித்து செஞ்சீங்கன்னா அவர் ரொம்ப ராசியானவர். அந்த ராசி உங்களுக்கும் வரும், உங்களுக்கும் அதே பொறுப்புகள் வரும். அவர் 1940ஆம் ஆண்டு எந்த பொறுப்பில் இருந்தாரோ அந்த பொறுப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அருமைக்குரிய மரியாதைக்குரிய எங்களுடைய இதயத்தில் என்றென்றும் இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொறுப்பு என்பது மிக முக்கியமான பெரிய பொறுப்பு, பெரிய மனிதர்கள் இருந்த பொறுப்பு. பெருந்தலைவர் காமராஜர் 1940 54 வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அதனால் மிகப்பெரிய அந்த பொறுப்பினுடைய அந்த நாற்காலியினுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. சாதாரண தொண்டனா சிவகங்கையில் பிறந்த என்னை, அதாவது ஒரு தமிழ்வாதியார் வீட்டு பிள்ளையாக இருந்த என்னை இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்ற இந்த காங்கிரஸ் கட்சி என்பது சாமானியர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய கட்சி என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கோம். இந்த மாவட்டத்திற்கு, விருதுநகர் மாவட்டத்திற்கு 3வது முறையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பு கிடைச்சிருக்கு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் பெரியவர் ஐயா கிருஷ்ணசாமி நாயுடு அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தார். இப்போ எனக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு. பழைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிடைத்த 4வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பு என்று நினைக்கிறேன். அதனால வரலாற்று மிக முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி இன்று அதுவும் பெருந்தலைவர் பிறந்தநாள் நாங்கள் கரைபடியாத கைகள் என்ற கரங்கள், லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற காங்கிரஸினுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கி வச்சுருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய கரங்களால் கருப்பு போர்டில் ஒயிட்டு சிம்பலாக வச்சு எங்களுடைய கரங்கள் என்றைக்கும் கரைபடியாத கரங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்து வைத்து கேம்பெயினை துவங்கி வச்சுருக்கார். தமிழ்நாடு முழுவதும் இந்த கேம்பெயின் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையும் இதே கேம்பெயினை எல்லா காங்கிரஸ்காரர்களும் சாமானியர்களும் அதில் கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். யாரெல்லாம் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்காத ஒரு தமிழ்நாடு வரணும்னு நினைக்கிறாங்களோ, 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை தமிழக அரசியலில் பேசக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கு. பெருந்தலைவர் இருக்கிற வரையும் இது லஞ்சமோ அல்லது ஊழலோ பர்சன்டேஜ் 2%, 6%, 8%, 14%, 18%, 18, 20%, 20%, 22%, 24%, 26%, 28%, 32, 34, 38, 40 வரைக்கும் அந்த காலங்கள் முடிந்து லஞ்சமே இல்லாத ஒரு தமிழ் அரசியலை மாற்றிருக்காங்க. ஏன்னா அதற்கு யார் பொறுப்புங்கிறத அண்ணன் சொல்லுவார். என்னை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான நாள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிருங்கிற பிரச்சாரத்தை மக்களுடைய இயக்கமாக மாற்ற விரும்புகிறோம். அனைவரும் பங்கு பெறணும். 17, 18 தேதிகளில் அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி கையெழுத்திடுகின்ற இதே ஸ்லோகனில் கையெழுத்திடுகின்ற ஒரு யாரெல்லாம் இதை நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கையெழுத்து போடலாம். யாரெல்லாம் லஞ்சம் தவிர்க்கணும், நெஞ்சத்தை நிமிர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கையெழுத்து போடலாம். யாரெல்லாம் போடலையோ அவங்கெல்லாம் கமிஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, கமிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம நினச்சிக்கிற வேண்டியது தான். ஏன்னாட்டா இந்த கேம்பெயின் காங்கிரஸ் கட்சியினுடைய கேம்பெயின் கிடையாது. இது இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய கேம்பெயினாக இருக்குது.
அது புதிய அரசு மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கு. அதை பற்றி அண்ணன் சொல்லுவாங்க. என்னென்ன விஷயங்களில் எப்படியெல்லாம் இந்த அரசு இந்த லஞ்சமில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான முதல் 3 அடி 4 வேலைகளை பண்ணியிருக்காங்கிறத. அதனால் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நாள் நகராட்சி தலைவராக இருந்த அதே கட்டடத்தில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நகராட்சியினுடைய தலைவராக இருந்த அந்த வரலாற்று பூர்வமான கட்டடத்துக்கு முன்னாடி லஞ்சம் தமிழ் நெஞ்சம் நிமிருங்கிற இந்த மிக தத்துவமான ஒரு ஆழமான ஒரு கேம்பெயினை தொடங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சார். நான் அதற்கு என்னுடைய சப்போர்ட்டும் நானும் அதில் இது போட்டிருக்கேன். ஏன்னா அமைச்சர்கள் தான் இதில் பங்கு பெறணும்னு இல்லை, சாமானியர்களாக இருக்க எல்லாரும் பங்கு பெறலாம். அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இது வரலாற்று பூர்வமான நாள். இதில் மிகவும் நெகிழ்ச்சிப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்றால் லஞ்சத்தை தவிர்ப்பதற்கும் நெஞ்சத்தை நிமிர்ப்பதற்கும் பெருந்தலைவர் காமராஜர் மண்ணில் அந்த கேம்பெயினை தொடங்கி வச்சிருக்காங்க. எல்லார்ட்டையும் தொடர்ந்து பேசணும், எல்லாருக்கும் தொடர்ந்து பேசினாவே போதும். எங்களுடைய பிரச்சனையே நாங்கள் பேசுகிறத குறைச்சதுனால தான் எல்லோரும் பேசுகிறத குறைச்சதுனுடைய விளைவாக அதுக்காகத்தான் செயற்குழுவை கூட்டம் மாண்புமிகு பெரிய தலைவர்கள் எல்லாம் அழைத்த பர்சனலாக பேச பேச பிரச்சனைகள் குறையும், கருத்துக்களை கேட்க கேட்க போகிற பாதையும் செயல்படுத்தும். காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒரு ஜனநாயக கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் மற்றவர்களுடைய கருத்துக்களை பத்திரிகைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறத விட பர்சனலாக சொல்லி கூப்பிட்டு பேசுகிறதுங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது காங்கிரஸினுடைய மிக பலமானது. வீட்டில் எப்படி வந்து வீட்டில் குடும்பத்தாரோட எப்படி டெய்லி பேசுகிற குடும்பங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எப்படி வந்து குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க சண்டை கோர்ட் வரைக்கும் போயிடுதோ அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. காங்கிரஸ் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் தொடர்ந்து பேச வேணும். பெரியவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களுடைய அறிவுரைகளை காது கொடுத்து கேட்டு இளையவர்கள் எங்களை மாதிரி பொறுப்பில் இருப்பவர்கள் அதை செய்வதற்கு அவரோட மரியாதையோடு நடந்து கொண்டோம் என்றால் பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் மிக முக்கியமான யூஎஸ்பி நினைக்கிறேன். இந்த 2 விஷயம் நான் சொன்னதில் நீங்கள் திருச்சி நிறையா சொல்கிறாப்புல இருக்குது. நீங்கள் சொன்ன 2 பேரில் ஒரு பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன்னுட்டா, இந்த 59 வருடங்களுக்கு அப்புறம் ஊழல் இல்லாத ஒரு அரசு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழக்கமாயிருக்கு. இது வரைக்கும் முழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னல 2, 3, 4 ஒரு நம்பர் சொன்னல 40 வரைக்கும் என்னென்ன அதுதான் இருந்துச்சு. ஒழிய 42,000 நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாலாம் இந்த தடவை என்ன 42,000 இல்லை 44,000 நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு இது 0 ஆயிருக்கு அப்படிங்கிறதும் 0 ஆக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பதும் மிக முக்கியமானது. தேர்தலுக்கு முன்பாக திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து வசைபாடி விட்டுட்டு இப்போது அந்த திராவிட கட்சிகளோட ஓட்டு பெற்று வெற்றி பெற்றவங்களை வச்சுதான் இப்ப வந்து தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. இபிஎஸ் வச்சிருக்காரு. தமிழகத்தில் ஆட்சி நடக்குதான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றதே அண்ணன் இபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராது உழைச்சு மிகவும் நம்பிக்கையோடு அதிமுக என்ற கட்சியை நிர்ணயித்து 5 வருஷம் அதுக்காக போராடி அந்த கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர் இருக்க வரைக்கும், எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியிலே வரல. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அதே போல் காங்கிரஸினுடைய துணையோடு ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கட்சியை திருப்பியும் மீண்டும் அவர்கள் இந்த கட்சியை மீட்டு கொண்டு வந்தாங்க. சின்னத்தை முடக்கிற அளவு வந்துச்சு. ஆனாலும் அந்த கட்சியை பிளவுகளிலிருந்து தீர்த்து அந்த அப்படிப்பட்டிருந்த கட்சியை என்ன சின்னாபனமாக்கி வச்சு செதைச்சு ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு கட்சியை அழிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பிஹெச்டி யாராவது பண்ணாங்கன்னா அதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவர் வந்து பெரிய முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார். எப்படி ஒரு கட்சியை அழிக்க முடியும், ஒரு 2016 தொடங்கி 2026க்குள்ளே 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் போக வைக்கணும், அந்த கட்சியை வந்து ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சா எப்படிலாம் ஒரு கட்சி நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக பிஹெச்டி பண்ணாங்கன்னா அதற்கு வந்து அதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்க போகிறது அண்ணன் பழனிசாமி அவர். அதனால் அவருடைய தத்துவங்கள் அவரே வச்சுக்கிட்டோம். முதல்ல அந்த கட்சியை காப்பாற்ற வேலையை பார்க்கட்டும். ஜனநாயக சக்திகளோடு மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் அரசு ஒப்பந்தராக இருக்கிட்ட 1,30,000 வாங்கின லஞ்சம் வெளியே விட்டுருக்காங்க. எல்லாம் செய்திகளே வந்திருக்கு. நேற்று நீங்கள் டிவிக்கு நான் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்றீங்க. டிவிக்கு ஆதரவாளர் நேற்று வந்து
நாங்கள் சொல்கிறத காங்கிரஸுடைய கேம்பெயின் இது. ஒரு உயர்ந்த லட்சியத்தோட தமிழக முதலமைச்சர் இதுக்காக நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாரு. 60-70 நாள் தான் ஆயிருக்கு இந்த அரசாட்சியில். பல கட்சிகள்ல இருந்து உள்ளே வந்திருக்காங்க. அந்த கட்சியில் பல கட்சியிலேருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு பழக்கம் மாறுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அந்த தலைவரும் சரி, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் சரி, அந்த கொள்கையை உள்வாங்கியிருக்காங்க. அதை பாராட்டுவோம். அதில் நம்ம ஏதாவது ஒன்று தேடுறது, யாராவது ஒரு நிர்வாகி எங்கேயாவது ஒருத்தர் கட்டி போட ஆரம்பிச்சாருன்னா அதை பிடிச்சி நம்ம தலைவரோட சேர்க்க வேணாம். ஒரு உயர்ந்த லட்சியம், அந்த உயர்ந்த லட்சியத்துக்கு நம்ம எல்லாரும் தோல் கொடுக்கணும். அமைச்சர் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். எது அதெல்லாம் குற்றச்சாட்டுகள்ங்கிறது பத்திரிகைகளுடைய பிரச்சனை. என்ன இப்போ எப்படி ஆயிப்போச்சு குற்றச்சாட்டுகள்? அந்த கட்சியில் என்னென்னா எல்லா கட்சிகள்ல இருந்தும் அவங்க ஆளை சேர்க்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சேர்த்தாங்க. அதனுடைய விளைவாக என்னென்னா இப்படி குற்றச்சாட்டு, இப்படி பொறாமை எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. உண்மையிலேயே உங்களை பொறுத்த மட்டும் உள்நோக்கம் இருக்குவாருங்க. இப்போ உங்களுடைய நோக்கம் உண்மையான செய்தியை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நோக்கம் ரொம்ப முக்கியமானது.